அரிசே அரிசே அது என்னம்மா? மணி 8 போதும்னா தூங்கிட்டு இருக்க. ஞாயிற்றுக்கிழமைம்மா. சரி, அப்பா வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போகணும். மணி வேற ஆச்சு. அடுப்பில் பால் இருக்கான்னு பார்த்துக்க. அவர்கிட்ட என்னத்துலாம் பேச என்ன பேசிக்கிட்டு இரு. சரி, மறந்துடாத. அடுப்பில் பால் இருக்கு, பார்த்துக்க. சரி, போயிட்டு வா. நேற்று ராத்திரி எத்தனை மணிக்கு வந்த? 3. எங்கடா போன? கூட்டாளி கூட வெளியே போனேன். காடி ரோட் டாக்ஸி எடுத்துட்டியா? இன்னும் இல்லை. ஏன் எடுக்கல? எப்போ மத்திய ஆகுது? நேற்று. எப்போ எடுக்க போற? சம்பளம் போட்டோன்னே அடுத்த வாரம் தான் எடுக்கணும். போன மாசம் சம்பளம் எடுத்து என்னடா பண்ண? இருந்துச்சு. இப்படியே வெட்டி செலவு பண்ணியிருந்தா நீ எல்லாம் எப்படா உருப்படுவ? நான் வெட்டி செலவு பண்றத பாத்தீங்களா? எத்தனை பில் இருக்கு, எத்தனை கடன் இருக்கு, இதெல்லாம் யாரு கட்டுறது? சும்மா இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டுலாம் இருக்காதீங்க. ஏண்டா, நானும் தான் வேலை செய்யறேன், நானும் தான் கடன் கட்டுறேன், மாசம் மாசம் பில்லு கட்டுறேன். என்னால சேர்க்கும் பொழுது ஏன்டா ஒன்னால முடியல? நீங்க பரவாயில்ல, ஒரே கம்பெனில வேலை செஞ்சு காலத்தை ஓட்டிட்டீங்க. நான் போற இடத்துல எனக்கு சம்பளமும் குறைவா தான் கொடுக்குறாங்க. இந்த வீட்டுக்கு என்னோட சம்பளத்துல இருந்து பாதியும் என் சொந்த செலவுக்கு மீதியமாவே போயிடுது. கடைசியில பார்த்தா என் கையில சேவிங்ஸே இல்ல. ஒழுங்கா படிச்சிருக்கணும். ஒவ்வொரு படிச்சவங்க எனக்கு டிகிரி வாங்கி என்ஜினியரா இருக்காங்க. இன்னும் அவன் கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அப்புறம் எனக்கு ஒன்றும் இன்ஜினியர் ஆகணுன்றதெல்லாம் ஆசை கிடையாது. எனக்கு பிடிச்சதே வேற. எனக்கான டைம் வர வரைக்கும் கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இப்படியே எத்தனை வருஷம் தான் சொல்லுவேன்? பணம் எடுக்க போறேன்னு சொன்னேன், நான் ஏதாச்சும் சொன்னேன்னா அதான் சரிப்பட்டு வரலன்னு தெரிஞ்சிருச்சுல. எல்லாத்தையும் தூக்கி போட்டு பொறுப்போ ஒரு வேலைக்கு போய் காசு சேர்த்திருந்தேன்னா இப்போ அடுத்த மாசம் சம்பளத்துக்கு காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லைல்ல. சரிப்பட்டு வரலன்னு தூக்கி போட்டா கடைசி வரைக்கும் நானும் உங்களை மாதிரி ஒரு கீழாங்க வேலை செஞ்சு என் காலத்தை ஓட்டிக்க வேண்டியதான். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனா இப்படி என்னை உதாசனப்படுத்தி எல்லாம் பேசாதீங்க. சின்ன வயசுல இருந்து நான் எதை செஞ்சாலும் குறை சொல்றதே உங்க முழு நேர வேலையா வச்சிருக்கீங்க. ஊராம்பிள்ளையெல்லாம் நீங்க ஊட்டி ஊட்டி வளர்க்குறீங்க. சொந்த பிள்ளையான என்னெல்லாம் தலையில தட்டி அனுப்பிடுறீங்க. நான் உங்ககிட்ட ஏதாவது பேசணும்னு வந்தா ஒண்ணு என்னை மட்டம் தட்டியே பேசிடுறீங்க, இல்ல கண்டுக்கவே மாட்டீங்க. அப்ப எப்படி எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணும்? எனக்கும் ஆசைலாம் இருக்காதா எங்க அப்பா என்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு? நான் சொல்லல நீங்க எனக்கு உதவி செய்யலன்ட்டு, பாசம் காட்டலன்னு சொல்லல. ஆனா என்னால இது எதையுமே புரிஞ்சிக்கவே முடியல. மன்னிச்சிருங்கப்பா, நான் ஆத்திரத்தில் அவங்ககிட்ட பேசிட்டேன். உன் மனசுல இவ்வளவு வச்சிருக்கீங்க இவ்வளவு நாளா. உங்க அப்பா நான் இருக்கேன், கவலைப்படாத. உனக்கு என்ன ஷார்ட் ஃபிலிம் தானே எடுக்கணும், கவலையை விடு. பணம் நான் தரேன் உனக்கு, தைரியமா இரு. தேங்க்யூப்பா, ஐ லவ் யூ ஸோ மச். உங்கள் நம்பிக்கையை என்னைக்கும் உடைக்கிற மாதிரி நடந்துக்க மாட்டோம்.